கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். இந்த நாளில் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறதுல கர்த்தருக்கு நான் மிகுந்த ஆனந்தத்தோடு உங்களோட சேர்ந்து நானும் தேவனை துதிக்கிறேன். ஆகையால் இந்த நாளுக்குரிய ஜீவ வார்த்தைகள் நாம் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், அவர் செவி சாய்ந்து நான் என்ன கேட்டேனோ அதை செய்தார். நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கிறோம்ல, எவ்வளோ தாமதமாக ஆயிட்டு இருக்கிறதோ அவ்வளோ பெஸ்ட் ஆண்டு நமக்கு கொடுப்பார். ஆகையால் கலங்காதீங்க. என்னோடய வாழ்க்கையில் கூட நிறைய சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். நிறைய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்தார். எல்லா சூழ்நிலையை மாற்றி நாங்கள் என்னெல்லாம் விண்ணப்பித்தோமோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் செய்து வருகிறார். ஆகையால் எங்களுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார். நீங்கள் கேட்ட எல்லா விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் அவர் பதிலை கொடுக்கிற தேவன். அவருக்கு ஒரு பேருண்டு, ஜெபத்தை கேட்பவரே அப்படின்னு சொல்லி. நீங்கள் கேட்டது எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளில் தருவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த நாளை ஆரம்பிங்க. ஜெபிக்கலாமா? பிதாவை கிருபைக்குள் ஜெபிக்கிறோம். நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அப்பா சொல்லும் பொழுது அநேக காரியங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே நல்ல விசேஷங்கள், நல்ல காரியங்கள், அவங்க எதிர்பார்க்குற நன்மையான காரியங்கள் இந்த நாளிலே அவங்களுக்கு வாய்க்க பண்ணி தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்து நடத்துங்க, சகாயம் செய்யுங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.